பழங்கால கதைகள்னு சொன்னாலே அதுல ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு கதையை தான் பார்க்க போறோம். மனுஷனோட பெருமைக்கும் ஒரு தெய்வீக சக்திக்கும் நடுவுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை பத்தின கதை இது. வாங்க பாபேல் கோபுரத்தின் கதையை தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல இருக்கிற நாம எல்லாருமே ஒரே ஒரு மொழி தான் பேசுறோம்னா எப்படி இருக்கும்? எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் தேவையில்லாத ஒரு காலம். அப்படிதான் இந்த கதையே ஆரம்பிக்குது. சரி வாங்க, கதையோட முதல் கட்டத்துக்கு போகலாம். எல்லாம் எப்படி ஆரம்பிச்சது, மனுஷங்க எல்லாம் எப்படி ஒன்னா இருந்தாங்க, அந்த ஒற்றுமை அவங்கள எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க பயணம் கிழக்குல இருந்து ஆரம்பிக்குது. அப்படியே பயணம் செஞ்சு கடைசியா ஷீனார்னு ஒரு இடத்துல சம வளமான ஒரு சமவெளியை பார்க்கறாங்க. ஆஹா, இதுதான் நம்மளோட புது இடம்னு அங்கேயே தங்கிடுறாங்க. அங்கிருந்து தான் அவங்களோட அந்த மெகா ப்ராஜெக்டே ஆரம்பமாகுது. இங்க தான் அவங்களோட புத்திசாலித்தனத்தை நம்ம பார்க்கணும். அவங்க குடியேறின இடத்துல கட்டடங்கள் கட்டுறதுக்கு சரியான கற்களே இல்ல. ஆனா அதனால அவங்க சோர்ந்து போயிடல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க தெரியுமா? களிமண்ணை எடுத்து செங்கல் செஞ்சு அதை நல்லா நெருப்புல சுட்டு சிமெண்ட்டுக்கு பதிலா தார வச்சு கட்ட ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, அது ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச மாதிரி. மனுஷனோட திறமைக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். சரி, இப்போதான் கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு வரும். அவங்களோட அந்த ஒற்றுமையும் அறிவும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை உருவாக்க வச்சது. ஆனா அந்த திட்டத்துக்கு பின்னால இருந்த உண்மையான நோக்கம் என்ன? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படிதான் சொல்றாங்க, வாங்க நம்ம ஒரு நகரத்தை கட்டுவோம், வானத்தையே தொடுற அளவுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம், நாம எல்லாரும் சிதறி போகாம இருக்கணும்னா நமக்கே ஒரு பேரை உருவாக்கிக்கணும். அவங்க பேச்சுல இருந்த அந்த திமிரையும் பெருமையும் கவனிச்சிங்களா? ஒரு நிமிஷம் யோசிப்போமே. ஒரு பெரிய நகரத்தையும் வானம் வரைக்கும் ஒரு கோபுரத்தையும் கட்டுறதுல என்ன தப்பு இருக்க முடியும் இல்லையா? அவங்களோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? சும்மா ஒற்றுமையா இருக்கணும்னு மட்டும்தானா? இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் இருந்ததா? பிரச்சனையோட ஆணி வேறே இங்க தான் இருக்கு. அவங்களோட நோக்கம் கடவுளை பெருமைப்படுத்துறது கிடையாது, அவங்களையும் அவங்க பேரையும் உயர்த்திக்கிறது. தங்களோட பலத்தையும் திறமையும் கொண்டாட நினைச்சாங்களே தவிர இந்த திறமையெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இதுதான் கதையோட திருப்புமுனை. பூமியில மனுஷங்க தங்களையே பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ மேல வானத்துல இருந்து ஒரு பார்வை அவங்க மேல விழுந்துச்சு. இப்போ கதை பூமியில இருந்து வானத்துக்கு போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இது. மனுஷங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக கடவுளே கீழே இறங்கி வர்றாரு. அவங்க கட்டிட்டு இருந்த அந்த பிரம்மாண்டமான நகரத்தையும் வானத்தை முட்டுற கோபுரத்தையும் அவர் பாக்குறாரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பதட்டம் வருது இல்லையா? அப்போ கடவுள் இப்படி நினைக்கிறாரு, இவங்க எல்லாரும் ஒரே மக்களா ஒரே மொழி பேசிட்டு இருக்காங்க, இவங்க நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பாங்க போல இருக்கே. பாருங்க, அவங்களோட ஒற்றுமையில எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு கடவுளே ஒத்துக்கிறாரு. அந்த இடத்துல தான் அந்த முக்கியமான முடிவு எடுக்கப்படுது. அவங்களோட அகங்காரத்தால உருவான அந்த ஒற்றுமையை உடைக்கணும்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதையே நிறுத்தணும்னு கடவுள் முடிவு பண்றாரு. அதுக்கு ஒரே வழி அவங்களோட மொழியை குழப்பிடுறது தான். சரி, இப்போ கதையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. கடவுளோட இந்த முடிவால என்ன நடந்துச்சு? மனுஷங்க இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க? வாங்க பார்க்கலாம். அந்த ஒரு நொடியை கற்பனை பண்ணி பாருங்க. இவ்ளோ நேரம் உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்த உங்க நண்பர் பேசுறது திடீர்னு உங்களுக்கு புரியாத ஏதோ ஒரு சத்தமா கேக்குது. ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு புரியல. மொத்த திட்டமும் அப்படியே நின்னு போய் ஒரே குழப்பம்தான். விளைவு ரொம்ப சிம்பிள். பேச்சுவார்த்தை நின்னு போச்சு, வேலையும் நின்னு போச்சு. அவங்க கனவு கண்ட அந்த கோபுரம் பாதி வேலையிலே கைவிடப்பட்டுச்சு. அவங்கள ஒன்னா சேர்த்து வச்சிருந்த அந்த ஒற்றுமை ஒரே நாள்ல உடஞ்சு சுக்குநூறா போச்சு. அதனாலதான் அந்த இடத்துக்கு பாபேல்னு பேர் வந்துச்சு. பாபேல்னா குழப்பம்னு அர்த்தம். ஏன்னா அங்கதான் கடவுள் மொழிகளை குழப்பி மனுஷங்களை உலகம் பூரா சிதறடிச்சாரு. அந்த இடத்தோட பேரே நடந்த சம்பவத்துக்கு ஒரு அடையாளமா மாறிடுச்சு. அப்போ இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நாம எவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்தாலும் கடவுளை மறந்துட்டு வர்ற அந்த வளர்ச்சிக்கு அர்த்தமே இல்ல. அகங்காரம் நம்மள கொஞ்ச தூரம் மேல கொண்டு போகலாம், ஆனா தெய்வம் நினைச்சா அது நொடியில தாழ்த்தப்படும். கடவுளோட துணையோட வர்ற வளர்ச்சி மட்டும்தான் எப்பவுமே நிலைச்சு நிற்கும். கடைசியா இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்லுது. நம்மளோட திட்டம், நம்மளோட லட்சியம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, அதை விட பெரிய ஒரு திட்டம் எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு. இதை பத்தி நாம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும் இல்லையா?